ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வது உறுதி. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. மத்திய அமைச்சருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர். உட்கட்சி மோதலால் புதுச்சேரியில் பரபரப்பு. மீண்டும் 2 தொகுதியில் போட்டியிடும் முதலமைச்சர் ரங்கசாமி. தட்டாஞ்சாவடி மற்றும் மங்களம் தொகுதிகளுக்காக வேட்புமனு தாக்கல். மார்ச் 23ஆம் தேதி முடிவடையும் வேட்புமனு தாக்கல். ஒரே நாளில் போட்டி போட்டு மனு தாக்கல் செய்த அரசியல் கட்சியினர். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். பாரதிய ஜனதா கட்சியுடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் தொடரும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி தொடரும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி ஏற்கனவே அறிவித்திருந்தார். தொடர்ந்து தொகுதி பங்கீடு குறித்தும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இடையில் முதலமைச்சர் ரங்கசாமி திடீரென நிபந்தனைகளை விதித்தார். இந்த நிபந்தனைகளை பாரதிய ஜனதா கட்சி ஏற்கவில்லை. இதனிடையே முதலமைச்சர் ரங்கசாமியை சமாதானப்படுத்த பாரதிய ஜனதா கட்சி பல முறை முயற்சி செய்தும் பலனளிக்கவில்லை. மத்திய அமைச்சரும் புதுச்சேரி பாரதிய ஜனதா தேர்தல் பொறுப்பாளருமான மன்சுக் மாண்டவியாவும் முதலமைச்சர் ரங்கசாமியை சமாதானம் செய்ய அவரை சந்தித்து பேச முயற்சி செய்தார். ஆனால் அதுவும் தோல்வியில் முடிந்ததால் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி முறிந்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் என்ஆர் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்தால் மட்டுமே பாரதிய ஜனதாவிற்கு வெற்றி நிச்சயம் என கருதிய பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமியை சமரசம் செய்ய முயற்சி செய்து வந்தனர். இதேபோல என்ஆர் காங்கிரஸ் தரப்பிலும் மத்திய அரசுடன் இணக்கமான அரசு புதுச்சேரியில் இருந்தால் மட்டுமே திட்டங்களை செயல்படுத்துவது சாத்தியமாகும் என்றும், பாரதிய ஜனதா அரசு மத்தியில் 2029ஆம் ஆண்டு வரை ஆட்சியில் தொடரும் என்பதால் பாரதிய ஜனதாவை எதிர்த்துக் கொண்டு புதுச்சேரியில் ஆட்சி நடத்துவது பெரும் சிரமமாக இருக்கும் எனவும் கூறப்பட்டது. இதனிடையே முதலமைச்சர் ரங்கசாமியின் இறுதி முடிவுக்கு என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா தலைவர்கள் காத்திருந்த நிலையில் 20ஆம் தேதி பிற்பகல் தனியார் உணவகத்தில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவை முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து பேசினார். அப்போது லட்சிய ஜனநாயக கட்சியை கூட்டணியில் சேர்க்கலாம் என்றும், ஆனால் புதிய நிபந்தனையாக அவர்கள் தாமரை சின்னத்தில் மட்டுமே போட்டியிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஒப்புதல் அளித்ததால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் தொடர்வது உறுதி செய்யப்பட்டது. என்ஆர் காங்கிரசுக்கு 16 தொகுதிகளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு 14 தொகுதிகள் என தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதியிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த ஒரு வாரமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் தொடருமா என குழப்பம் நீடித்த நிலையில் கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளதால் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஊசுடு தொகுதியில் மீண்டும் சீட் கேட்டு முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தனி தொகுதியில் பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர் சாய் சரவணகுமார். இவர் புதுச்சேரி அமைச்சரவையில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சராக இருந்தார். இந்நிலையில் கடந்த ஜூலை மாதம் இவரிடமிருந்த அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாருக்கு வழங்கப்பட்டது. அதோடு ஊசுடு தொகுதியில் சாய் சரவணகுமாருக்கு எதிராக அரசியல் செய்த தீப்பாய்ந்தானுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் வழங்கப்பட்டது. சட்டசபை தேர்தலில் தீப்பாய்ந்தானுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட வாய்ப்பளிக்கப்பட உள்ளதாக தற்போது தகவல் பரவியது. இதனால் ஏற்கனவே அதிருப்தியில் இருந்த சாய் சரவணகுமார் உச்சக்கட்ட கோபமடைந்தார். என்ஆர் காங்கிரசுடன் தொகுதி பங்கீட்டை முடிவு செய்ய
மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா புதுச்சேரியில் முகாமிட்டுள்ள நிலையில் அவர் தங்கியிருந்த உணவகத்திற்கு சாய் சரவணகுமார் தனது மனைவி ஆதரவாளர்களுடன் வந்தார். இதனால் அங்கு பதற்றம் ஏற்பட்டதால் உணவக கதவுகளை ஊழியர்கள் மூடி காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். காவல் கண்காணிப்பாளர் வம்சத் ரெட்டி தலைமையில் காவலர்கள் உணவகத்தில் குவிக்கப்பட்டனர். இதையடுத்து சாய் சரவணகுமாரின் ஆதரவாளர்களை காவல்துறையினர் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் தனது மனைவியுடன் மத்திய அமைச்சரை சந்தித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தேர்தல் நெருக்கத்தில் பாரதிய ஜனதாவினர் இடையே மோதல் ஏற்பட்டிருப்பது புதுச்சேரியில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் மீண்டும் 2 தொகுதிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மங்களம் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 16ஆம் தேதி தொடங்கியது. ஆனால் கூட்டணிகள் முடிவாகாததால் கட்சி சார்பில் வேட்புமனு தாக்கல் அதிக அளவில் நடைபெறவில்லை. இருப்பினும் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், கென்னடி, நிர்வாகி நிதிஷ், காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன், சட்டமன்ற உறுப்பினர் கொள்ளப்பள்ளி சீனிவாச அசோக் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். இதனிடையே முதலமைச்சர் ரங்கசாமி திருச்செந்தூர் சென்றிருந்த நிலையில் அங்கு சுவாமி தரிசனம் செய்த அவர் 20ஆம் தேதி காலை 11 மணி அளவில் வீடு திரும்பினார். அங்கு மங்களம், தட்டாஞ்சாவடி தொகுதிகளுக்கு வேட்புமனுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன. தொடர்ந்து வீட்டு வளாகத்தில் உள்ள சர்க்குரு அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் மனுவை வைத்து சுவாமி தரிசனம் செய்த அவர் மங்களம் தொகுதிக்கு கோரிமேடு ஆதிதிராவிட நலத்துறை அலுவலகத்திலும், தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு சாரம் நில அளவைத்துறை அலுவலகத்திலும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தார். அவருடன் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனிருந்தனர். முதலமைச்சர் ரங்கசாமி 2011ஆம் ஆண்டு தேர்தலின் போது கதிர்காமம், இந்திராநகர் ஆகிய தொகுதியில் போட்டியிட்டு 2லும் வெற்றி பெற்றார். பின்னர் இந்திராநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். 2016இல் தட்டாஞ்சாவடி தொகுதியில் மட்டும் போட்டியிட்டார். 2021இல் ஏனாம், தட்டாஞ்சாவடி உள்ளிட்ட தொகுதியில் போட்டியிட்டார். இதில் ஏனாம் தொகுதியில் தோல்வியடைந்தாலும் தட்டாஞ்சாவடி தொகுதியில் வெற்றி பெற்று முதலமைச்சரானார். தற்போது மீண்டும் 3வது முறையாக 2 தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்தியா கூட்டணி 2லும் தொகுதி பங்கீடு முடிவடையாத நிலையில் கூட்டணியில் உள்ள கட்சிகள் தனித்தனியே மனு தாக்கல் செய்து வருவது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ஒரே நாளில் போட்டி போட்டு அரசியல் கட்சியினர் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ததால் தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகங்கள் பரபரப்பாக காணப்பட்டது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கியது. இந்நிலையில் 16 மற்றும் 17ஆம் தேதி ஒருவர் கூட மனு தாக்கல் செய்யாத நிலையில் 18ஆம் தேதி அமாவாசை தினத்தையொட்டி 12 பேர் மனு தாக்கல் செய்தனர். தொடர்ந்து 20ஆம் தேதி புதுச்சேரியில் அனைத்து தொகுதிகளுக்கும் வேட்புமனு தாக்கல் சூடுபிடித்துள்ளது. கூட்டணி தொகுதி பங்கீடுகள் முழுமையடையாவிட்டாலும் தேசிய, மாநில அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் என ஏராளமான வேட்பாளர்கள் ஆர்வமுடன் வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகின்றனர். அந்த வகையில் பாரதிய ஜனதா சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிட அமைச்சர் நமச்சிவாயம் மனு தாக்கல் செய்தார். திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் வில்லியனூர் தொகுதிக்காக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மனு தாக்கல் செய்தார். இதேபோல நெல்லித்தோப்பு தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகர், கார்த்திகேயன் ஆகிய இருவரும் மனு தாக்கல் செய்துள்ளனர். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் முதலியார்பேட்டை தொகுதியில் அமைச்சர் ஜான்குமாரும், காலாப்பட்டு தொகுதியில் போட்டியிட சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்தனர். இதேபோல பல்வேறு பகுதிகளில் சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ததால் அனைத்து தேர்தல் நடத்தும் அதிகாரிகளின் அலுவலகம் பரபரப்புடன் காணப்பட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் தொடரும் எனவும் கட்சிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை வகிப்பார் என்றும் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதியான நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஆகியோர் சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, புதுச்சேரியில் வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி, என்ஆர் காங்கிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் 16 இடங்கள் என்ஆர் காங்கிரசுக்கும் 14 இடங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முதலமைச்சர் ரங்கசாமியே தலைமை வகிப்பார் என்றும் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். Rangaswamy is a lead to our election and he is our leader.
நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கியது. இந்நிலையில் இந்தியா கூட்டணி கட்சியினரிடையே அதிக இடங்கள் மற்றும் கூட்டணிக்கு யார் தலைமை என்பது குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படாத நிலையில் அனைத்து தொகுதிகளிலும் 2 கட்சிகளும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கழகத் தலைவர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினின் ஆசி பெற்று புதுச்சேரி நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஓம் சக்தி சேகர் வேட்புமனு தாக்கல் செய்தார். அவருக்கு கட்சி நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வாழ்த்துக்களை கூறினர். நெல்லித்தோப்பு தொகுதியில் மட்டும் கடந்த 18ஆம் தேதி லுஸ்தின் ஜான்குமார், திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் ஏற்கனவே மனு தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடுவதற்காக இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றேன். தாக்கல் செய்துவிட்டு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். அதாவது இன்னும் கூட்டணி முடிவாகலை. அதனால தலைமையினுடைய அனுமதி எனக்கு கொடுத்துருக்காங்க. என்னை வேட்புமனு தாக்கல் பண்ண சொல்லி நான் வேட்புமனு தாக்கல் பண்ண வந்திருக்கேன். புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே உள்ள நிலையில் சான்றிதழ் பெற முடியாமல் வேட்பாளர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். புதுச்சேரியில் 30 சட்டசபை தொகுதிக்கு கடந்த 16ஆம் தேதி மனு தாக்கல் தொடங்கியது. முதல் 2 நாட்கள் ஒருவர் கூட மனு தாக்கல் செய்யாத நிலையில் 18ஆம் தேதி 12 பேர் மனு தாக்கல் செய்தனர். 4ஆம் நாளான 19ஆம் தேதி மனு தாக்கலில் ஆர்வம் இல்லை. இருப்பினும் புதுச்சேரியில் 3, காரைக்காலில் 2 என 5 பேர் மனு தாக்கல் செய்தனர். இதுவரை 17 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்நிலையில் ரமணான் பண்டிகையொட்டி வெள்ளிக்கிழமை அரசு அலுவல் நாளாகவும், சனிக்கிழமை புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பிராந்தியங்களில் அரசு விடுமுறை என்றும் அரசிதழில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதனால் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பொது விடுமுறை தினங்கள் என்பதால் மனு தாக்கல் செய்ய 23ஆம் தேதி மட்டுமே கடைசி தினமாக உள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி அரசியல் கட்சிகளிடையே கூட்டணி தொகுதி பங்கீடு உறுதியாகாத நிலையில் மனு தாக்கல் செய்ய முடியாமல் வேட்பாளர்களுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதனிடையே தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களின் மனுவுடன் பல்வேறு முக்கிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். வருவாய்த்துறையில் சாதி சான்றிதழ், வரி நிலுவையில்லா சான்று, உள்ளாட்சியில் சொத்து வரி, குடிநீர் வரி, மின்துறையில் கட்டண பாக்கி இல்லை என்பதற்கான தடையில்லா சான்று மற்றும் காவல் நிலையத்தில் வழக்கு ஏதும் இல்லா சான்றிதழ் என பல சான்றிதழ்களை இணைக்க வேண்டும். மனு தாக்கலுக்கு 2 தினங்களே உள்ளதால் சான்றிதழ் பெற முடியாமல் பல வேட்பாளர்கள், குறிப்பாக சுயேட்சை வேட்பாளர்கள் தவித்து வருகின்றனர். இதனால் விடுமுறை நாட்களிலும் சான்றிதழ் வழங்க வேண்டுமென தேர்தல் துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான ஜான்குமார் முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிட மனு தாக்கல் செய்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறும் நிலையில் மார்ச் 16ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்ய அறிவிப்பு வெளியானது. இந்நிலையில் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான ஜான்குமார் முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிட தனது விருப்ப மனுவை தாக்கல் செய்துள்ளார். புதுச்சேரி பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது ஆதரவாளர்களுடன் சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவருடன் அவரது மனைவி மற்றும் ஆதரவாளர்கள் உடனிருந்து உற்சாகப்படுத்தினர். இதனிடையே நெல்லித்தோப்பு தொகுதி சார்பில் போட்டியிட லதா என்கிற லுஸ்தின் ஜான்குமார் மற்றும் பாகூர் தொகுதியில் ரீகன் ஜான்குமார் ஆகியோர் ஏற்கனவே மனு தாக்கல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கார்த்திகேயன் வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கியது. 30 தொகுதிகளுக்காக 17 இடங்களில் மனுக்கள் பெறப்படுகின்றன. இந்நிலையில் புதுச்சேரியில் திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் கட்சிகள் இரண்டும் அதிக இடங்களில் போட்டியிட வேண்டுமென்றும், கூட்டணிக்கு யார் தலைமை தாங்க வேண்டுமென்றும் போட்டி ஏற்பட்டுள்ளதால் இரு கட்சிகளும் தலைமையுடன் தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளன. 30 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் வேட்பு மனுக்களையும் தாக்கல் செய்து வருகின்றனர். தொகுதி பங்கீடு உறுதியான பிறகு மனுக்கள் வாபஸ் பெறப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் நெல்லித்தோப்பு தொகுதிக்காக பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள துணை ஆட்சியர் அலுவலகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கார்த்திகேயன் மனு தாக்கல் செய்தார். அவரின் ஆதரவாளர்கள் அவருக்கு வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் அசம்பாவிதங்களை தடுக்க அந்தந்த மையங்களிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நெல்லித்தோப்பு தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் 2 வேட்பாளர்கள் போட்டியிட மனு தாக்கல் செய்துள்ளது அக்கட்சியினரிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிட ஒரே கட்சியைச் சேர்ந்த 2 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பது கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் OPS அணியிலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வம்சத்தி சேகர் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளராக நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடுவதாக மனு தாக்கல் செய்துள்ளார். இதே தொகுதியில் கடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த திராவிட முன்னேற்றக் கழக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயனும் மீண்டும் போட்டியிட விருப்பம் தெரிவித்து வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். ஒரே தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் 2 பேர் மனு தாக்கல் செய்திருப்பதால் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதனால் கட்சி நிர்வாகிகள் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களிடையே குழப்பம் ஏற்பட்டுள்ளது. கட்சி தலைமை விரைவில் இறுதி முடிவை அறிவிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காலப்பட்டு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் 30 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் மார்ச் 16ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மனு தாக்கலுக்கு 2 தினங்களே உள்ள நிலையில் 20ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்படைந்துள்ளது. கடந்த புதன்கிழமை 18ஆம் தேதி 12 பேர் மனு தாக்கல் செய்த நிலையில் 20ஆம் தேதி திராவிட முன்னேற்றக் கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, காங்கிரஸ் கட்சி என அனைத்து கட்சிகளும் போட்டி போட்டு மனு தாக்கல் செய்து வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக காலப்பட்டு தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட உழவர்கரை நகராட்சியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இன்று காலாப்பட்டு தொகுதி சார்பாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வேட்புமனு தாக்கல் செய்த புதுச்சேரி மாநிலத்தில் போன 2021ஆம் ஆண்டு நம்முடைய உலகம் போற்றும் உத்தம தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவருடைய சாதனை பெஸ்ட் புதுச்சேரி என்ற ஸ்லோகத்தை சொல்லி புதுச்சேரி மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான நிதிகளை கொடுத்து புதுச்சேரி மாநிலம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குகின்றார் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள். எங்களுடைய கூட்டணி அரசாக NDA கூட்டணி அரசு மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் ஐயா NR ஐயாவுடைய கூட்டணியோட ஒரு சிறந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் புதுச்சேரி மாநிலத்தில் முதியோர் உதவித்தொகையா இருக்கலாம், இலவச அரிசியா இருக்கலாம், வீடு கட்டுறது லோனா இருக்கலாம், எல்லாத்தையுமே இன்னைக்கு ரோடு வசதி, மீனவ சமுதாய மக்களுடைய வளர்ச்சி, ஊதியம், அவங்களுடைய தலைக்கால பணம் ஏற்றி விட்டுருக்காங்க. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் மீண்டும் போட்டியிட சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளராக வைத்தியநாதன் தனது ஆதரவாளர்களுடன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். 20ஆம் தேதி காலை தனது இல்லத்திலிருந்து புறப்பட்ட அவர் லாஸ்பேட்டை சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திற்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் ஆதரவாளர்களுடன் உற்சாக ஊர்வலமாக புறப்பட்டு புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி அலுவலகம் சென்றடைந்தார். அங்கு தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்தார். ஊர்வலத்தின் போது காங்கிரஸ் கட்சி கொடிகள், முழக்கங்கள் என பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்பட்டது. மனு தாக்கலுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த வைத்தியநாதன் மக்கள் ஆதரவுடன் பெருவாரியான வாக்குகள் பெற்று சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது உறுதி என நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த 16 ஆண்டுகளாக மக்களுடன் இணைந்து தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும் தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்களை சந்திப்பவன் அல்ல என்றும் அவர் கூறினார். பொதுமக்களுடன் இருந்து அவர்களின் பிரச்சினைகளை தீர்க்க முயற்சி செய்து வருவதாக கூறிய அவர் இந்த சட்டமன்ற தேர்தலிலும் மக்களின் ஆதரவு உறுதியாக இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். சார்பாக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் என்ற முறையில் லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிட உள்ளேன். அதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளேன். அதாவது காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் ஆட்சி அமையும் புதுச்சேரியில் என்ற நம்பிக்கையோடு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறோம். விரைவில் எங்களுடைய வேட்பாளர்கள் தாக்கல் செய்வார். புதுச்சேரி ஊசுடு தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் கட்சி சார்பில் கார்த்திகேயன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்பாக நடைபெற்றது.
மார்ச் 16ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் 20ஆம் தேதி விறுவிறுப்பாக நடைபெற்றது. நெல்லித்தோப்பு, காலாப்பட்டு, லாஸ்பேட்டை, தட்டாஞ்சாவடி மற்றும் மங்களம் உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்தனர். இந்நிலையில் ஓசூடு தொகுதிக்காக காங்கிரஸ் சார்பில் கார்த்திகேயன் மனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது ஆதரவாளர்களுடன் சென்று வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்தார். இதேபோல 17 மையங்களிலும் வேட்பாளர்கள் உற்சாகத்துடன் மனு தாக்கல் செய்தது குறிப்பிடத்தக்கது. வருகின்ற 2026இல் காங்கிரஸ் சார்பாக பெரிய அளவில் நமது அரசாங்கம் அமைய உள்ளது. இந்த அரசாங்கம் ஏழை எளிய மக்களை எந்த மதம் சார்பாமல், ஜாதியை சாராமல் மிக சிறந்த ஆட்சியை நாங்கள் கொடுப்போம். இந்த சென்ற NRBJP ஆட்சி இல்லாமல் அவர் செய்த ஊழல்களையும் அவர் செய்த தரமற்ற வேலைகளையும் லஞ்ச லாவணத்தை ஒழிப்போம், அவருக்கு கண்டிப்போம். அது மட்டுமில்லாமல் நாங்கள் மக்களை நேரடியாக சந்தித்து காங்கிரஸுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுப்போம் என்று இந்த நேரத்தில் கூறுகிறேன். உப்பளம் தொகுதியில் போட்டியிட மனு தாக்கல் செய்துள்ள திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வம்பக்கீரபாளையம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட மனு தாக்கல் செய்துள்ளார். இந்நிலையில் வம்பாக்கீரபாளையம் பகுதியில் தொகுதியின் வேட்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிக்க சென்ற சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடிக்கு பொதுமக்கள் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிய சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் வெற்றி பெற வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். நிகழ்ச்சியின் போது கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,835 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,570 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.